நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இயேசுவின் அன்பார்ந்த மரியன்னையின் பக்தர்களே, அதிபர் தந்தை சின்னப்பனுடைய அனுமதியோடு தர்மபுரி மறைமாவட்டத்தில் நான் செய்வது போல முதலில் சில கேள்விகள், பிறகு மறையுரை. உங்களுக்கு பரிசு, எளிய பரிசுகள் வழங்கப்படும். அந்த பரிசு கொஞ்சம் எடுத்து கொடுங்க. முதலில் ரொம்ப சிம்பிளான கேள்வி. இது அக்டோபர் மாதம் ஜெபமாலையின் மாதம். தெரிஞ்சவங்க மைக்கில் வந்து சொல்லணும். கை தூக்குங்க, மைக் உங்ககிட்ட வரும். தயவுசெய்து இருக்கிற இடத்துலேருந்து கத்த வேண்டாம். இருக்கிற இடத்துலேருந்து கத்துனீங்கன்னா அந்த கேள்வி கேன்சல். மீண்டும் சொல்கிறேன், தயவுசெய்து இருக்கும் இடத்துல கத்த வேண்டாம். மைக்கு கை தூக்குங்க, மைக் உங்களுக்கு வரும். முதல் கேள்வி, ஜெபமாலை அன்னையுடைய திருவிழாவை என்று கொண்டாடுகிறோம்? ஜெபமாலை அன்னையுடைய யார் முதல்ல சொல்றாங்களோ அவங்களுக்கு தான். அக்டோபர் 7. யார் முதல்ல சொன்னா? அவங்களா? இவங்க தான். ஓகே, வாமா. ஒரு இறைவாக்கு வருது, மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிடம் உயர்ந்தவராக கருதுங்கள். பிலிப்பியர் 2:3. ஓகே, அடுத்து வியாகுல அன்னை உடைய திருவிழாவை என்று கொண்டாடுகிறோம். வியாகுல ஏற்கனவே சொல்லுமா? செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 சரியான விடை. அடுத்த பிரைஸ் எடுங்க. எப்படி வருவாங்க அவங்க? வெளியில வருவாங்களா? சீக்கிரம் ஓடி வாங்க தயவுசெய்து. அடுத்த கேள்வி, மரியன்னையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட திருநாள் என்று கொண்டாடுகிறோம். February 2. என்னவா தவறு? February 2. February 2 தவறு. February 2 தவறு. நவம்பர் 21. நவம்பர் 21. யார் சொன்னா? நவம்பர் யார் சொன்னா? யாரு? நவம்பர் எத்தனாவது தேதி? சரியான விடை நவம்பர் 21. ஓடிவா. நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ரோமியர் 2:10. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. மரியே வாழ்க சொல்லுங்க. மரியே வாழ்க. ஓகே, அடுத்தது திருப்பி மரியன்னை பற்றி கேள்வி. மரியன்னை இறைவனுடைய தாய் என்ற விழாவை என்று கொண்டாடுகிறோம். ஜனவரி 1. யாரு இதெல்லாம் ஜனவரி ஜனவரி 1. ஜனவரி 1. யார் சொன்னா? நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, அதனால அந்த கேள்வி வேணாம். அடுத்தது நிறைய பேர் சொன்னதுனால அடுத்தது மரியன்னை உடைய விண்ணேற்பு ஆகஸ்ட் 15 கொண்டாடுகிறோம். மரியன்னை விண்ணக மன்னக அரசி என்ற திருவிழாவை என்று கொண்டாடுகிறோம். மன்னை ஏற்கனவே பிரைஸ் வாங்கிட்டோம். போதும். ஆகஸ்ட் 22. ஓகே, வாங்க. எப்படி வருவாரு? அடுத்த கேள்வி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்த கேள்வி, மரியன்னையுடைய விண்ணேற்பு ஒரு மறைக்கோட்பாடு. இதுவரை திருச்சபை 4 மரிய மறைக்கோட்பாடுகளை அறிவித்திருக்கிறது. ஒண்ணுதான் மரியன்னையுடைய விண்ணேற்பு. மீதி 3 என்ன? கடினமான கேள்வி. மீதி 3 என்ன? மரியன்னை முன்னேற்பு 1, மீதி 3 என்ன? மரியன்னை குறித்து மைக்ல சொல்லு. நாமே அமலோர் போன்ஸ். ரெண்டாவது கடவுளின் தாய்.
ஒருத்தர் சொல்லும் பாருங்க. அப்புறம் என்றும் கன்னி. என்றும் கன்னி. சரியா போச்சா? ஓகே, வாங்க. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. அதாவது 4 மறைக்கோட்பாடுகள் என்னன்னா, மரியன்னை இறைவனுடைய தாய், மரியன்னை என்றும் கன்னி, மரியன்னை அமல ஒருப்பவை, மரியன்னையுடைய விண்ணேற்பு. 4 மறைக்கோட்பாடுகள். அடுத்த கேள்வி கடினமானது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் எப்போது நடந்தது? எந்த வருடத்தில் எந்த வருடம் வரை நடந்தது? எத்தனை சங்க ஏடுகள் வெளியிடப்பட்டன? 2ஆம் வத்திக்கான் சங்கம் எப்போது எப்போ வரை நடந்தது? எத்தனை சங்க ஏடுகள் வெளியிடப்பட்டன? 73ஆம் இல்ல, 63வது வருடம். தவறு. 63வது வருடம். தவறு. சொல்லுமா. 16 சங்க ஏடுகள். எந்த வருஷத்தை எந்த வருஷம் யாருக்கு தெரியும்? சிஸ்டர்ஸ் வாங்க, சிஸ்டர்ஸ் வாங்கிக்கோங்க கடைசி பிரைஸ். 1963வது வருடம். 63வது வருடம். 1963வது வருடம் நடந்த சங்கம். எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம்? வாமா வாமா. 16 சொன்னா மாமா. சீக்கிரம் வா, டைம் ஆகுது. 1962ல நடந்த 65 வரைக்கும். 62ல இருந்து 65 வரைக்கும். 67 வரைக்கும். தவறு. 65 வரைக்கும். 62ல இருந்து 65 வரைக்கும். யார் சொல்றா? கோயில இருந்து வாமா சீக்கிரம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. ஓகே, சரி. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்போ கேட்குறேன், அதுக்கு ப்ரைஸ் இல்லை. திருச்சபை உடைய முதல் மறைசாட்சி யார்? புனித ஸ்டேஃபான். புனித ஸ்டேஃபான். சரி. திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரத்தில் வருது. இப்போ நிறையா பேர் இல்லை, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மரியன்னை ஆண்டவருடைய சிறந்த படைப்பு, உண்மைதான். இருந்தாலும் அவர்கள் மறைசாட்சியாக மரிக்கவில்லை, இயற்கை மரணம்தான் அடைந்தார். ஆகவே மறைசாட்சிகள் மரியன்னை விட மேலானவர்கள் என்ற வாக்குவாதத்தை வைக்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? மறைசாட்சியாக மரியன்னை மரிக்கவில்லை, இயற்கை மரணம்தான் அடைந்தார். ஆகவே இரத்த சாட்சி செய்த புனிதர்கள் மரியன்னை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு எப்படி நீங்க பதில் சொல்வீங்க? நீங்களே யோசிங்க. அதுக்கு என்னன்னா, ஓகே ஓகே கேட்கல, உட்காருங்க. அதாவது பல புனிதர்கள், 2 காரணம் சொல்லலாம். பல புனிதர்கள் மரியன்னையிடம் மறைசாட்சியாக மரிக்கிற வரத்தை கேட்டார்கள். பல புனிதர்கள் மரியன்னையிடம் மறைசாட்சியாக மரிக்கணுன்ற வரத்தை கேட்டார்கள். 1. 2வது, இயேசு பட்ட பாடுகளில் ஒவ்வொரு அணுவும் மரியன்னை தனது உள்ளத்தில் அனுபவித்தார். இயேசு மேலே விழுந்த ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு சாட்டை அடி, முள்முடி, சிலுவையில் அவருக்கு பட்ட வேதனை ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க மரியன்னை தம் இதயத்திலே உணர்ந்தாள். ஆகவே உயிரை துறக்காமல் மறைசாட்சியாக தான் வாழ்ந்தாள். இயேசுப்பட்ட பாடுகள் அனைத்தையும் இவள் அனுபவித்தாள். அன்பார்ந்தவர்களே, நமது தலைப்பு இன்று இன்னலை உணர்ந்தவர் ஓப்புடன் பணிந்தவர். முதலில் இயேசுடைய பாடுகளை, இன்னல்களை முழுவதுமாக அவள், ஏனென்றால் உங்களுக்கு நினைவிருக்கும், சிமியோன் என்ன சொன்னார்? உன் இதயத்தை ஒரு வாழ்வூடுருவும், உன் இதயத்தை. ஆகவே எல்லா பாடுகளையும், ஒவ்வொரு சிறு சிறு பாடுகளை கூட மரியன்னை தன் உள்ளத்தில் இன்னல்களை உணர்ந்தாள். 2வது, இன்றைய நற்செய்தியில் அந்த புது தம்பதி மணமகன் மணமகள் உடைய அவமானத்தை உணர்ந்தாள்.
பாதி பேருக்கு திராட்சை ரசம் இருந்தது, பாதி பேருக்கு இல்லை. அப்போ எல்லாரும் குறை, இது என்ன திருமணம், என்னத்தை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திராட்சை ரசம் கூட கொடுக்க தெரியலன்னு எல்லாரும் குறை கூறுவார்கள். அதை உணர்ந்தாள் மணமகள். அவருடைய பெற்றோர்களுடைய நிலையை, துர்பாக்கிய நிலையை உணர்ந்து இயேசுவிடம் முதல் புதுமையை செய்ய வைத்தாள். என்றால் அவளுக்கு தெரியும் மற்றவர்களுடைய துன்பத்தை உணரக்கூடியவள். மூன்றாம் உதாரணம், மங்களவார்த்தை அறிவிக்கப்பட்டு கபிரியேல் தூதர் அவரை மேலிடத்தில் வைத்தார். இறைவுடைய தாயாக போறாய், மெசியாவுடைய தாயாக போறான், மேலிடத்தில் வைத்தார் கபிரியேல் தூதர். அடுத்தது என்ன கேள்விப்பட்டார் கபிரியேல் தூதர்? வயதான நிலையில் எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே, வயதானவளுக்கு என்னுடைய துணை தேவை, என்னுடைய ஒத்தாசை தேவை என்று உடனே அந்த இளம் பெண் புறப்படுகிறாள். அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது, ஆட்டோ கிடையாது, பாதை கிடையாது, ரோடே கிடையாது. அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? கரடுமுரடான பாதை, முச்செடிகள் நிறைந்த பாதை. அது வழியாக குதிரை சவாரி அல்லது கழுதை சவாரி செய்து தான் போக முடியும். கழுதை சவாரியில் ஒரு இளம் பெண் எத்தனை ஆபத்துகள், எத்தனை இன்னல்கள், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். காரணம், மற்றவர்களுடைய தேவைதான் முதலில் வருகிறது. மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய எந்த தியாகத்தையும் செய்ய மரியன்னை தயாராக இருந்தார். அதை நான் கடைசியாக சொன்ன ரெண்டில் பார்த்தோம். திருமணத்திலே பார்த்தோம், அவள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததில் பார்த்தோம். அதே போலதான் நம் ஒவ்வொருவருடைய இன்னலையும் மரியன்னை முழுக்க முழுக்க உணர்கிறாள், முழுக்க முழுக்க உணர்கிறாள். அன்பார்ந்தவர்களே, ஒரு வீட்டிலே மகன், 10 வயது மகன் காய்ச்சலா படுத்திருக்கிறான் அப்படின்னா நல்ல தகப்பன் என்ன சொல்லுவார்? டாக்டர் கூட்டு போமா பையனை, நான் மருந்து வாங்கி கொடுன்னு காசு கொடுப்பார். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த தாய் என்ன செய்வார்? நல்ல தாய், அந்த மகனுடைய காய்ச்சல் இறங்கி விட்டதா என்று ஒவ்வொரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தொட்டு தொட்டு பாப்பா. இரவு நேரம் இருந்தாலும் கண் விழித்து அப்பப்ப காய்ச்சல் இறங்கிடுச்சா என்று, இல்லை என்றால் ஏதாவது ஐஸ் பேக் வைக்கணுமா, ஏதாவது செய்வாள். காய்ச்சலை இறக்குறதுக்கு அன்னை மரியாதை வேண்டுவாள். காய்ச்சல் இறங்கின பிறகுதான் இவள் தூங்குவாள். அதைவிட பல மடங்கு அன்னையுடைய அன்பு உள்ளம். காரணம், இன்னலை உணர்ந்தவள், ஓப்புடன் பணிந்தவள், ஓப்புடன் அவள் பணி செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, பல உதாரணங்கள் கொடுக்கலாம். நாம் அனைவரும், எத்தனையோ பேர் நம்மை சுற்றி இன்னல்கள் படுகிறார்கள். எல்லாருக்கும் கண்ணு தெரியுதா? நிறைய பேருக்கு நம்ம கண்ணு தெரியும். நம்மெல்லாம் நிறைய பேர் துன்பப்படுற பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நல்ல சமாரியன் கதையில் வருது. குருவும் லேவியனும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க. அது மாதிரி தான் நாம். இப்போ குருக்களுடைய உருவாக்கத்தை எடுத்துக்கொள்வோம். குருக்களுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது? வத்திக்கான் சங்கத்தை பற்றி கேட்டேன். வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? செமினரி எப்படி இருந்தது தெரியுமா? குருமடத்தில் நுழைஞ்சோன்னா அங்கேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் குருமடத்தை விட்டு வெளியே வரும்போது வெளியவே போக முடியாது, வீட்டுக்கு விடுமுறை போக முடியாது. 8 வருஷம் குருமடத்து உள்ளேயே இருக்கணும், அங்கேயே எப்போதும் போட்டுட்டு இருக்கணும். படிப்பு நூலகம் ஆலயம் ஜெபம். பிறகு 8 வருஷத்துக்கு அப்புறம் நீ குருவாக வெளியே போ, அப்பதான் உன் பெற்றோர்களை பார்க்கலாம். ஆனால் இன்று மாறிவிட்டது. குருக்களுடைய பயிற்சியில பங்கு தளங்களுக்கு அனுப்புறாங்க. குறிப்பா 10 நாட்கள் குருமடத்திலிருந்து மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமத்துக்கு இல்லது ஒரு குடிசை பகுதிக்கு சென்று ஏழைகள் படும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஏழைகள் சாப்பாடு இல்லாதவங்களுடைய துன்பத்தோடு அனுபவிக்க அவர்களோடு வாழ வேண்டும் 10 நாட்கள். அப்பதான் நீ துன்பத்தை உணர்வாய், அப்பதான் உனக்கு கனிந்த உள்ளம் கிடைக்கும் என்று. அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நம் நாட்டில் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
புத்தருக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? புத்தரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் ஞானம் பெறுவதற்கு முன்பு அவர் பெயர் சித்தார்த்தா, ஒரு இளவரசர். அருமையான மாளிகையில் இருந்தார், ஒரு அருமையான மாளிகையில். அவர் வெளியிலேயே போல உள்ள சுகமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு நாள் தவறி வெளியே போயிட்டார். அப்ப 3 துன்பங்களை பார்த்தார். என்னென்ன துன்பங்கள்? ஒன்று, ஒரு வயதான மனுஷனை பார்த்தார். கிழவன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறார், கிழவனை பார்த்தார். 2வது, ஒரு பயங்கரமான நோயாளியை பார்த்தார். படுத்த படுக்கையா இருந்த ஒரு பயங்கர தீராத நோயோடு இருக்கிற ஒரு நோயாளியை பார்த்தார். 3வது, அழுகிற நிலையில் இருக்கிற ஒரு பிணத்தை பார்த்தார். அழுகிற நிலையில் இருக்க பிணத்தை பார்த்தார். இந்த 3ம் பார்த்தோன்னு, ஆகா, வெளி உலகம் முழுமையாக மாறுபட்டிருக்கிறதே, இந்த ராஜா வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த மாளிகை வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று விட்டு வெளியே போயிட்டாரு. போய் போதி மரத்தடியில் பல ஆண்டுகள் தியானம் செஞ்ச பிறகுதான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. அந்த ஞானத்தின் விளைவாக அவர் என்ன சொன்னார்? உலகத்திலே அனைவருக்கும் துன்பம் வரும், உலகத்திலே அனைவருக்கும் துன்பம் வரும். துன்பத்தின் காரணம் என்ன? பற்று. உனக்கு நீ செல்வத்து மீது பற்று, பெண்கள் மீது பற்று, இந்த மாதிரி பல பற்றுக்கள் இருப்பதினால்தான் நீ துன்பப்படுறாய். பற்றுக்களை அகற்றிவிடு, துன்பம் போயிடும். ஆனால் எல்லா துன்பமும் போயிடுமா? நோய் விழுந்தா பற்றுக்கள்னால வருதா? நோயில் விழுந்தா கடன்ல விழுந்துட்டனா எப்படி சமாளிக்கிறது? ஆகவே தான் இயேசு சொல்றாரு, மரியன்னை சொல்றார், மற்றவர்களுடைய துன்பத்தோடு உன்னை ஒன்றுபடுத்து, இன்னல்களை உணர்ந்தவர்களாக ஓப்புடன் நீ பணி செய்ய வேண்டும். நான் முதல்ல துன்பம் வருது, நம்ம அனைவருக்கும் துன்பம் இருக்கு, யாருக்கு துன்பம் இல்லை? வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனால் அந்த துன்பத்தின் விளைவாக மற்றவருடைய துன்பத்தை உணர வேண்டும். அதுதான் அன்னையிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை எப்படி துன்பத்தை பார்த்தோ உடனே பணி செய்ய விரைந்தாளோ, துன்பத்தை துடைக்க விரைந்தாளோ, அதே போல நாமும் மற்றவருடைய துன்பத்தை துடைக்க விரைந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் அன்னையுடைய பிள்ளைகள். இல்லை என்றால் உதட்டளவிலே நாம் பக்தர்கள், உண்மையான பிள்ளைகள் அல்ல. உதட்டளவில் பக்தர்களாக இருக்கலாம், உண்மையான அன்னையின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் மற்றவருடைய துன்பத்தை உணர வேண்டும், உள்ளத்திலே அதை துடைக்க முற்பட வேண்டும். ஆகவே நமது அன்னை மழை மாதா நம் அனைவருக்கும் மற்றவருடைய துன்பத்தை துடைக்க உதவுவாளாக. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பெழுந்து நிற்போம், நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.